ஐபிஎன் இந்தியன் பிஸ்னஸ் நெட்வொர்க்னு நம்ம மக்கள் ஆரம்பித்தது வந்து இன்றைக்கி கொடிகட்டி பறந்துட்டுருக்கு. நம்ம பண்ணுற வீடியோஸு இதெல்லாம் பார்த்து ஒரு ரெக்கக்னிஷன் அவார்ட் கொடுத்தாங்க. பாப்புலர் வந்து இது ஸ்டார்ட் பண்ணுது. இன்னைக்கு வந்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப ப்ரௌடான மூமெண்ட் ஆஸ் எ தமிழன். இந்த ஈவென்ட் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்தது. பிகாஸ் இட்ஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி டு லவ் டு ஐபிஎன். இது வந்து எங்களோட 4th அவார்ட். ஆனால் வந்து இது ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா அந்த ரூமில் வந்து கிராண்ட் கம்யூனிட்டி ஹால், அங்கே வந்து காந்திஜி இருந்திருக்காரு, அப்புறம் வந்து ராஜீவ் காந்தி உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி பெரிய பெரிய லீடர்ஸ் இருந்த இடத்துல எனக்கு ஒரு அவார்ட் கிடைக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழன். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேங்க. இப்போ வந்து லண்டன் தமிழனாக இருக்கிறதுக்கு ஒரு பெருமையான ஒரு தருணம் வந்துடுச்சு. எப்படின்னா, இங்கே யூகேயில் பார்த்தீங்கன்னா நிறைய தமிழர்கள் இருக்கோம். இப்போயும் நிறைய பேர் புதுசாக வந்துகிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு குட் நியூஸ் என்னென்னா, பெரிய பெரிய பிஸ்னஸஸில் நம்ம ஆளுங்க இருக்காங்க. இப்போது பெரிய பெரிய பதவிகளில் நம்ம ஆளுங்க இருக்காங்க. ஸோ இதோட ஒரு நிகழ்ச்சிக்கு தான் நான் போயிருந்தேன். எப்படின்னா, ஐபிஎன் இந்தியன் பிஸ்னஸ் நெட்வொர்க்னு நம்ம மக்கள் ஆரம்பித்தது வந்து இன்றைக்கி கொடிகட்டி பறந்துட்டுருக்கு. ஸோ அந்த ஐபிஎன் நெட்வொர்க்கில் நம்மளை வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஒரு சர்ப்ரைஸான இன்வைட். என்னென்னா, நம்ம பண்ணுற ஒர்க்குக்கு, நம்ம பண்ணுற வீடியோஸு இதெல்லாம் பார்த்து ஒரு ரெக்கக்னிஷன் அவார்ட் கொடுத்தாங்க. அந்த அவார்ட் தான் இது. இது எங்கே நடந்ததுன்னா, யூகேயில் இருக்க பார்லிமெண்ட்டில் ஒரு ஸ்பெஷல் ஹாலில் ஒரு ஷேடோ மினிஸ்டர் வச்சு இந்த அவார்டு நான் வாங்கினேன். ஸோ இந்த அவார்டு வந்து எனக்கு வாங்கினதுக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. அட் த சேம் டைம் அங்கே நாங்கள் வந்து வீடியோ எடுக்கணும்னு நினச்சோம். ஆனால் செக்யூரிட்டி ரீசன்ஸ்னால் உள்ளார பார்லிமெண்ட் கூட எங்களால் வீடியோ எடுக்க முடியல. ஆனால் சின்ன சின்ன ஸ்னாப்ஸ் அங்கங்கே எடுத்தது நாங்கள் ஷேர் பண்ணோம். ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரு ஆஃப்டர் பார்ட்டி வச்சோம். ஸோ அதில் வந்து எல்லா பிஸ்னஸ்மேனும் அதில் கலந்துக்கிட்டாங்க. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் இன்றைக்கி ஷேர் பண்ணலான்னு வந்திருக்கேன். ஸோ போய் அதை பாருங்கள். உங்களுக்கு வந்து இப்போ புதுசாக இங்கே வரீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ஹோப் கொடுக்கும். நம்ம மக்கள் இங்கே இருக்காங்க உங்களை ஹெல்ப் பண்ணுறதுக்காக. உங்கள் கரெக்டான ஆளை கரெக்டான டைமில் நீங்கள் வந்து ரீச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓப்பன் ஆகும். சரியா? இது ஹெல்த் கேர் ஆகட்டும், இது பிஸ்னஸஸ் ஆகட்டும், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஹோட்டலில் ஓனர்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க, ரெஸ்டாரண்ட்ஸ் ஓனர்ஸ் வந்திருந்தாங்க, அது மாதிரி கேர் ஹோம்ஸ் நடத்துகிறவங்க வந்திருந்தாங்க, லாயர்ஸு, இந்த மாதிரி பெரிய பெரிய இடத்துல இருக்கவங்க எல்லாருமே ஒரு இடத்துல வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த ஈவெண்ட்டை போய் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் உங்கள் எல்லாருக்கும், ஒரு தமிழனாக இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து இதை பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு பெருமையாக இருக்கும். எனக்கு இருந்தது. இட் வாஸ் அ வெரி குட் ஈவெண்ட். ஸோ போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.
எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழ். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேங்க. IBN இந்தியன் பிஸ்னஸ் நெட்வொர்க் நடத்தின ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு நாங்கள் இங்கே வந்திருக்கோம். நாங்கள் வந்து இப்போ தான் வந்து நம்ம பார்லிமெண்ட் UK பார்லிமெண்ட்டில் இந்த ஈவெண்ட் நடந்தது. ஆனால் அங்கே வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதை பற்றி அங்கே அட்டென்ட் பண்ணவங்க எல்லாருமே இன்றைக்கி இங்கே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபுல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க. IBN ஃபேமிலி அவங்கள்ட்ட வந்து இந்த ஈவெண்ட் எப்படி இருந்தது, அது மட்டும் இல்லாமல் இந்த ஈவெண்ட் வந்து ஆர்கனைஸ் பண்ணவங்க என்ன நினச்சாங்க அப்படின்னு வந்து போய் கேட்போம். வாங்க பார்ப்போம். இப்போ வந்து நம்மளோட IBNோட செக்ரட்டரி வந்து ஜெயபாலன் இங்கே இருக்காரு. வணக்கம் ஜெயபாலன். இன்னைக்கு வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஈவெண்ட் முடிச்சிருக்கீங்க. எப்படி இருக்கும் உங்களோட ஃபீலிங்? ரொம்ப அருமை. ஸ்பெஷலி எங்களோட டீமோட பண்ணனால அது வந்து ரொம்ப அருமையாக அமைஞ்சிச்சு. நிறைய பேர் வந்து துபாயிலேருந்து வந்திருந்தாங்க, சவுதி அரேபியாவிலேருந்து வந்திருந்தாங்க. ஸ்பெஷலி நம்ம தொழில் அங்கே எடுத்துகிட்டு போகிறது, அங்கே உள்ள தொழில் இங்கே கூட்டிகிட்டு வர்றது, டிரான்ஸ்கான்டினென்டல் நாலேஜ் தான் நம்ம வந்து இன்றைக்கி பண்ணோம். ஸோ ரொம்ப அருமையாக போச்சு. இந்த மாதிரி நிறைய இன்னும் செய்ய போகிறோம். உங்களோட உதவி வேணும். லண்டனில் வந்து என்ன ஹெல்ப் பண்ணாலும் நம்ம பண்ணலாம் உங்களுக்கு. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஸோ ஜெயபாலனோட நம்ம வந்து டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே இது டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்போம். என்னன்னா மெயினாக இந்தியன் பிஸ்னஸ் நெட்வொர்க்னா நீங்கள் அங்கேருந்து வந்தீங்க, உங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருந்தால் இங்கே மட்டும் இல்லை 18 கண்ட்ரீஸில் உங்களுக்கு சப்போர்ட் இருக்குது. அப்படி தானே? கரெக்ட். சூப்பருங்க. ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ தேங்க்யூ. இப்போ வந்து நம்ம IBNோட ஃபவுண்டர் வேலு சிங்காரன் அவர்கள் வந்து எங்கள் கூட இருக்கார். இந்த ஈவெண்ட் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு. அவர்கிட்ட வந்து சில கொஷின்ஸ் கேட்கலான்னு. ஸோ ஃபர்ஸ்ட் திங், இங்கே 2018 சாதாரணமாக ஒரு டீ கடையில் உட்காந்து இல்லை காஃபி கடையில் உட்காந்து இது ஸ்டார்ட் பண்ணுது. பாப்புலர் இன்னைக்கு வந்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப ப்ரௌடான மூமெண்ட் ஆஸ் எ தமிழன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த ஈவெண்ட். உங்களுக்கு எப்படி இருக்குது ஃபீலிங்? எனக்கும் அப்படி தான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா ஒரு கோவிட் இயர்ஸை தாண்டி நல்ல நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து மீட் பண்ணி ஒரு அசோசியேஷன் நெட்வொர்க்கிங், இட் இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் ஈவெண்ட். ஸோ யூ ஆர் வெரி ஹாப்பி அண்ட் எவ்ரி ஒன் வாஸ் ஹாப்பி. எல்லாருமே எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி அண்ட் த ஹவுஸ் வாஸ் ஃபுல். ஸோ சூப்பர். தட் வாஸ் அ கமெண்ட்ரி டு ஆல் தி ஒர்க்ஸ் வி ஹவ் டன் அண்ட் இட் வாஸ் அ ஷார்ட் டைம் ஆர்கனைசேஷன் பட் இட் வாஸ் ரியலி வெல். ரொம்ப நன்றிங்க. ரொம்ப ஹாப்பி எல்லாருமே. நாங்கள் உங்கள்கிட்ட ஒரே ஒரு இது கேட்டுக்கிறோம், நீங்கள் இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் நிறைய பண்ணணும், நிறைய பேருக்கு ஹெல்ப். கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் ஆதரவு இருக்கும்போது கண்டிப்பாக செய்வோம். ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. ஸோ IBNோட 2 மெயின் மெம்பர்ஸ் பார்த்தாச்சு. இப்போ வந்து ரொம்ப ரொம்ப மெயினான ஒரு மெம்பர்ஸ் பார்க்கணும். என்னென்னா இவர் இல்லைன்னா காசு வெளில வராது. ஸோ ட்ரெஷரர் ஆஃப் IBN மிஸ்டர் நாகா இங்கே இருக்காரு. ஸோ நாகா, எப்படி நீங்கள் வந்து ஒரு லாஸ்ட் ஒரு மாதமாக இதுக்காக நீங்கள் உழைச்சிங்களா? அதுக்கு மேலே உழைச்சிருப்பீங்க. எப்படி இருக்கு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஈவெண்ட் பண்ணதில்ல? இது நான் ஒன்றும் கிடையாதுங்க. இது அப்படி காமிக்க அப்படி காமிக்க இல்லை. இத்தனை பேருடைய ஒர்க், இத்தனை நான் ஒன்றும் கிடையாது. இது இத்தனை பேரோட ஒர்க்கு. ஸோ என்னை பொறுத்தவரை நம்மளுடைய மோட்டிவே வந்து டீம் ஒர்க், யூனிட்டி ஸ்ட்ரென்த்து. ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு, நம்மில் விட்டு அனைவருக்கும் தாழ்வு, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. ஒருத்தர் ஒரு தொண்டு இருக்க முடியாது, 100 பேர் தத்தேர் இருக்க முடியும். இப்படிதான், வேற எதுவுமே கிடையாது. போதுங்களா? ரொம்ப சிறப்பாக பண்ணீங்க. இதே மாதிரி நிறைய சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். அது எல்லாமே மோட்டிவேஷன். அதாவது எனக்கு கொடுக்குற உந்து இருக்கு இல்லையா, அந்த இதெல்லாம் உங்களை மாதிரி இருக்கலாம். எனக்கு தெரியும் ஃபஸ்ட்டு வந்து எஜுகேஷன் கான்செப்டில் நீங்கள் வந்து என்ன வந்து இருக்கும்போது அதுவும் தெரியும், அதே மாதிரி உங்களுடைய ஜென்யூனிட்டியும் தெரியும். அதனால் வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி. இந்த ஃபங்க்ஷன் இது நம்ப கிடையாது நம்ம ஓட்டி தான். சூப்பர். அவர் தோனி மாதிரியே சொல்லிட்டார், இது வந்து தனி ஆள் இல்லை, இது ஒரு டீம் ஒர்க்குன்னு கலக்கி எடுத்துட்டாரு. ஸோ தேங்க்யூ வெரி மச். ஆல் தி பெஸ்ட். இன்னும் நீங்கள் நிறைய ஈவெண்ட்ஸ் பண்ணணும், எங்களுக்கும் நிறைய அவார்ட்ஸ் கொடுக்கணும், அதான் வேண்டிக்கிறோம். ஓகே, ரொம்ப நன்றிங்க. ஸோ மக்களே வந்து இப்போதைக்கு என்ன பண்ணோன்னா எல்லா பசங்கள்ட்டையும் நம்ம கேட்டுட்டோம். இப்போ வந்து லேடிஸ் வந்து ஒரு சைடில் ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிருந்தாங்க. அவங்கள்ட்ட வந்து இப்போ கேட்க வந்திருக்கோம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு எப்படி இருந்தது உங்களுக்கு ஈவெண்ட்? இந்த ஈவெண்ட்
உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்தது பிகாஸ் இட்ஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி டு மீட் மெனி பீப்புள். இட்ஸ் ரியலி குட்ங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணோம். So it's a good opportunity to engage with many people and discuss with each other's matters. So it really makes me happy. I really enjoyed it. so நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிட்டிங்களா? நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருக்கோம் and they are all very good people. I really, I'm really having very good time with you all. Thank you so much. இப்போ வந்து இன்னைக்கு வந்து நிறைய பேர்கிட்ட பேசணும், ஆனால் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ராஜ்கிட்ட பேச போகிறோம். இப்போ ஏன்னா ராஜ் வந்து இந்த இவெண்ட்டில் வந்து ஒரு அவார்ட் வின் பண்ணார். ராஜ் உங்களோட எப்படி? முதல்ல வணக்கம் லண்டன் தமிழர்களுக்கும் மற்றும் ஐபிஎன்னோட இந்த யூடியூப் சேனலுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஐபிஎன்றது வந்து முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பிஸ்னஸ்க்காக தாங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ ஒவ்வொரு பிஸ்னஸ் பீப்புளாக சேர்த்த போது கடைசியாக இது ஒரு ஃபேமிலி மாதிரி ஆயிடுச்சு. இப்போ என்னென்னா, இப்போ எங்கள் அண்ணங்கிட்ட அவர் கேட்குற மாதிரியோ எங்கள் மாமா கிட்ட போய் கேட்குற மாதிரியோ ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அதனால் அந்த பிஸ்னஸ் ட்ரான்ஸ்லேஷன் இருக்கு இல்லையா, நம்ம தமிழ் கம்யூனிட்டிக்குள்ளே இருக்குது, அது வந்து நல்ல எக்ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கு. அந்த வகையில் வந்து ஐம் லவ் டு ஐபிஎன். உண்மையிலேயே இந்த மாதிரி க்ரியேட் பண்ண அந்த ஐபிஎனோட அண்ணன் வேலு அண்ணன் அவர்களுக்கும், நமது ஜெயபால் அவர்களுக்கும், அதுக்கப்புறம் வந்து நாகா அவர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல இது சின்னதாக தான் இருந்துச்சு. இன்றைக்கி ஒரு 150 பேர் சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து லண்டன் பார்லிமெண்ட்டுக்குள்ளே எம்பி, அதுவும் வெளிநாடுலேருந்து வந்திருக்காங்க, அரேபியாவிலேருந்து வந்திருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இட்ஸ் ரியலி அமேசிங். இது வந்து சின்ன ஒரு குரூப்பாக இருந்து ஒரு லண்டனுக்குள்ளே இருந்தது, இன்றைக்கி அப்படியே படர்ந்து ஒரு உலகமெல்லாம் நம்ம போகிற ஒரு சூழ்நிலையை ஐபிஎன் ஏற்படுத்தியிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப நன்றிங்க அண்ட் ஆல் தி பெஸ்ட். இன்னும் நிறைய அவார்ட்ஸ் நீங்கள் ஜெயிக்கணும். தேங்க்யூ ரொம்ப. ஸோ ரொம்ப நன்றி. இப்போ வந்து மக்கள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள விட்டுருவோம். ஸோ இந்த ஈவெண்ட் ஹேஸ் பீன் வெரி சக்ஸஸ்ஃபுல். இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸு நம்ம தமிழ் மக்கள் பண்ணும்போது நம்ம என்றைக்கும் இருப்போம் அவங்கள ஆதரிக்கிறோம். நன்றி. இன்னைக்கு வந்து ஒரு வெரி எக்ஸைட்டிங் டைம் இல்லைங்களா? ஒரு பியூட்டிஃபுல் அவார்ட் இன் அ வெரி அமேசிங் பிளேஸ். அந்த இடமே வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது, எனக்கே ரொம்ப பெருமையாக இருந்தது. ஸோ இன்னைக்கு வந்து இந்த அவார்ட் வாங்கினதில் உங்களுடைய அனுபவம்? அதான் இதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் டச் பண்ணி பார்த்துக்கிறேன். அவார்டை எனக்கே நம்ப முடியல. ஸோ ஆக்சுவலி நான் வந்து இது ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 1.5 இயர்ஸ் தான் ஆயிருக்கு. இதுக்குள்ளார இந்த மாதிரி இது வந்து எங்களோட 4th அவார்ட். ஆனால் இது ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா அந்த ரூமில் வந்து கிராண்ட் கம்யூனிட்டி ஹால், அங்கே வந்து காந்திஜி இருந்திருக்காரு, அப்புறம் வந்து ராஜீவ் காந்தி உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி பெரிய லீடர்ஸ் இருந்த இடத்துல எனக்கு ஒரு அவார்ட் கிடைக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐபிஎனுக்கு ரொம்ப தேங்க்ஸு, அந்த ஹோல் குரூப்புக்கும், அவர் வேலு சிங்காரம் ஆகட்டும், அப்புறம் வந்து நம்ம ஜெய் பாலன் ஆகட்டும், அப்புறம் வந்து நம்மளோட நாக் ஆகட்டும், அது மட்டும் இல்லை இந்த ஹோல் டீம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த மாதிரி இன்னும் நிறைய அவார்ட்ஸ்க்கு இனிமேல் நான் வந்து கஷ்டப்படுவேன். அதுக்கு வந்து என் கூட எனக்கு பின்னாடி எல்லாருமே எதாவது சொல்லுவாங்க, ஒரு சக்ஸஸ்க்கு பின்னாடி ஒரு லேடி இருப்பாங்கன்னு. இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா எனக்கு முன்னாடி எனக்கு வீடியோ கொடுத்து எனக்கு சப்போர்ட் பண்ண இந்த பியூட்டிஃபுல் லேடிக்கு ரொம்ப தேங்க்ஸு. அண்ட் தேங்க்யூ வெரி மச். இது வரைக்கும் சர்ப்ரைஸ் பண்ணலன்னா போய் சர்ப்ரைஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.